எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜமால் முகமது சாபி மான். நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நினைத்து மிகப்பெரிய அளவுல பெருமை கொள்றோம். அதே நேரத்துல நம்முடைய வரலாறுகளை பகுப்பாய்வு செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டுல மட்டும் மிக பெரிய அளவுல நம்மில் பல பேர் சுணக்கமா இருக்கிறோம்னு சொல்லக்கூடியதும் உண்மைதான். தேடல ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர இந்த பதிவானது நம்மளுடைய வரலாற்று ரீதியான ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பதில தேடிதான் பயணிக்க போகுது. அதனால இந்த பதிவை நீங்க முழுமையா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்த பிறகு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிட்டுங்க. இது டைம் பாஸ், உங்களுக்கான தேடல். தமிழர்கள் கல்வி அறிவில எப்பவுமே சிறப்பா தான் செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் உலகம் முழுவதும் பல நாடுகள்ல தங்களுடைய தனி திறமையால இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து தங்களுடைய இருப்பை தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய ராவுடைய ஆழத்தை போல தமிழர்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் ஆழமானதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம கண்முன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கற்களால் கட்டமைக்கப்பட்ட உயர்ந்த கோபுரங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல நமக்குள்ள ஏற்படும். ஆனா அதற்கு பின்னாடி நடந்து முடிஞ்ச பல அறிவியல் ரீதியான வரலாற்று சம்பவங்களை பற்றி நமக்கு தெரியாமலேயே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியதுதான் யதார்த்தமான உண்மையாட்டுக்கு இருக்குது, அல்லது அழிக்கப்பட்டு இருக்கலாம்னு சொல்லக்கூடியதுதான் உண்மை. இந்த ஆரியர்களுடைய வருகை இந்த மண்ணுல எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்பவே தமிழர்களுடைய உண்மையான பாரம்பரிய கலாச்சார கட்டமைப்பும் கொஞ்சம் கொஞ்சமா மடைமாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு அது முழுமையா செம்மைப்படுத்தப்பட்ட கலப்பு கட்டமைப்பா இன்னைக்கு உருமாறி இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் நாம நேரடியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள்ல இருந்து நாம தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு இதுதான் தமிழர்களுடைய பண்பாடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவை அனைத்தும் மடைமாற்றம் செய்யப்பட்டு ஒரு புதிய கட்டமைப்பு இன்னைக்கு நம் கண் முன்ன இருந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல நாம நம்மளுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டியதும் காலத்தினுடைய கட்டாயமா இருக்குது. காரணம், ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்களுடைய கட்டமைப்பு மிக பிரம்மாண்டமாட்டும் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்வியல் வழிமுறையாட்டம் தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியத நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த தரவுகள் வாயிலா நாம தெரிந்து கொள்ள முடியுது. இப்ப இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல்ல பல மாற்றங்கள் நடந்து இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் நாம பார்க்க முடியுது. அதுக்கு முக்கிய ஆதாரமா எடுக்கக்கூடிய எதுனா தமிழர்களுடைய முக்கிய பண்டிகையா கருதக்கூடிய பொங்கல். இந்த பொங்கல் பண்டிகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நுட்பமான பல செயல்பாடுகளை பற்றி நாம தெரிந்து கொள்ளாம இருக்கிறோமோன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி வரதான் செய்யுது. தை மாதம்னு சொன்னாலே தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னு சொல்லி 3 கட்டமைப்புகள்ல அந்த பொங்கலை திட்டமிட்டு இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய விழாவா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம அதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன காரணம்னா, இந்த தமிழருடைய பொங்கல்னு சொல்லக்கூடியது இப்ப நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைன்னு சொல்லக்கூடியது சரியா? அப்படி இல்ல தமிழர்களுடைய வழிபாட்டு முறைன்னு சொல்லக்கூடியது இதற்கு முன்னாடி, அதாவது ஆரியருடைய வருகைக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு சொல்லக்கூடியதுதான் அந்த கேள்வி. எதற்காக பொங்கல்ல இப்படி ஒரு சிஸ்டத்தை தமிழர்கள் வச்சு அதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியும் இதுல வரதான் செய்யுது. அதற்காக நீங்க இப்ப நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை இதுதான் அதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். கேள்வி என்னன்னா, ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னாடி இந்த தை பொங்கல்னு சொல்லக்கூடியது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லக்கூடியதுதான் அந்த கேள்வி. காரணம், ஆதிகால தமிழர்கள் எந்த மத நம்பிக்கைக்கும் உள்பட்டவங்க இல்ல. இயற்கை சார்புடைய ஒரு வழிமுறையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லக்கூடியதையும் நமக்கு முன்னாடி கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய தரவுகள்ல இருந்து தெரிந்து கொள்ள முடியுது. அதனாலதான் இப்போ இந்த சந்தேகமான ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குது. இரும்பினுடைய பொருட்கள் சிவகலையில கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த கேள்வி இன்னும் ஆழமா மாறுது. காரணம், இவர்கள் 4000 வருடங்களுக்கு முன்னாடியே இங்க இருந்திருக்காங்க, ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய பொங்கல் பண்டிகைன்னு சொல்லக்கூடியது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லக்கூடியதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னை விட இதை கேட்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமா அதிகமான தகவல் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில தான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இதற்கான பதில் உங்களுக்கு தெரியக்கூடிய நேரத்துல நிச்சயமா நீங்க பதிவு பண்ணுங்க.
அந்த பதிவு பலருடைய சந்தேகங்களை தீக்கும்னு சொல்லி நாம நம்பலாம். இறுதியா நான் உங்ககிட்ட கேட்க வரக்கூடிய அந்த கேள்வி என்னன்னா, மிக பிரம்மாண்டமான கற்களால் கட்டப்பட்ட உயர்ந்த கோபுரங்களை பார்த்து நம்ம வியந்து நிற்கக்கூடிய நாமெல்லாம் அதற்கு பின்னாடி நடந்த அறிவியல் கட்டமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் இந்த ஆரியர் வருகைக்கு பிறகு. ஆனாலும் சில நிகழ்வுகள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால மறுபடியும் அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமா வரதான் செய்து. அதுவும் குறிப்பா இந்த தைப்பொங்கல்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டுக்கு உள்ளாடி நம்ம ஆழமா சிந்திக்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னாடி இந்த தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டுக்கு உள்ளாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்குமோன்னு சொல்லக்கூடியதுதான் அந்த கேள்வியா இருக்குது. தமிழர்களுடைய செயல்பாடுன்னு சொல்லக்கூடியது வழிபாடா அல்லது அறிவியலா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியக்கூடிய நேரத்துல நிச்சயமா நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.